தேவிமா, தேவிமா, அம்மா தேவி, அம்மா, அம்மா, மகளே, தேவிமா, தேவிமா, என்ன ஏமாத்திட்டு போயிட்டியா? தேவி, தேவிமா, உன் உயிரை காப்பாத்து பச்சளை பறிச்சு கொண்டு வரதுக்குள்ள நீ எங்கம்மா போயிட்ட? தேவி, வர தெய்வங்களே, என் மகன் எங்க போயிட்டா? இது என்ன மாயமா இருக்கு? மாயமில்லை கண்ணப்பா, அனைத்தும் தெய்வத்தின் கட்டளை. சாமி, எனக்கு எதுவும் புரியல சாமி. என் பொண்ணு எங்க போனா? எங்கிருந்து வந்தாளோ அந்த இடத்திற்கே சென்று விட்டாள். ஐயோ சாமி, கருணையே இல்லாத அந்த தெய்வம் என்கிட்ட இப்படி நடந்துக்கிச்சே சாமி. தெய்வத்தை பழிப்பதனால் பிரயோஜனமில்லை, எல்லாம் நீ செய்த கர்மத்தின் பலன்தான். என்ன கர்மம் சாமி? அப்பாவி பசுக்களை கொன்ற பாவம்தான். அதுக்கு என் பொண்ணு என்ன பண்ண சாமி? உனக்கு தண்டனை அளிக்க கடவுள் கையாண்ட வழி. கண்ணப்பா, அங்கே பார், உன் மகள் ஆசையோடு வளர்த்த பசுவும் சிலையாக மாறிவிட்ட. சாமி, அந்த கண்ணுக்குட்டி கல்லாயிடுச்சே சாமி. அது வெறும் கல்லல்ல, சாட்சாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரின் அம்சமாக விளங்கக்கூடிய விக்கிரகம் அது. இன்று முதல் இந்த லக்ஷ்மி நாராயண மூர்த்தியை நீ பக்தியோடு வழிபட்டால் உன் பாவமெல்லாம் விலகி நீ கடவுளின் அருளை பெறுவாய். கண்ணப்பா, இந்த மாட்டுத் தொழுவம் வரும் காலத்தில் யாகம் செய்யும் முனிவர்களின் ஆராதனை கூடமாகவும் புண்ணிய ஸ்தலமாகவும் விளங்கும். வேறொரு பிறவியில் ஜனிக்கப் போகும் நீயும் அந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு தரிசனம் செய்ய வருவாய். அன்றைய தினம் உன்னை இந்த வில்வமங்கலத்து மக்கள் வாழ்த்துவார்கள். அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இப்பொழுதிலிருந்தே முழு மனதோடு இந்த விக்கிரகத்தை பூஜிக்கத் தொடங்கு. அம்மா நாராயணி. அம்மா நாராயணி. அந்த சந்நியாசி சாட்சாத் பராசரா தான் இருப்பாருன்னு ஐதீகம் சொல்லுது. சந்நியாசி சொன்ன மாதிரி கண்ணப்பனும் அவனுடைய கூட்டாளிகளும் மாட்டுத் தொழுவத்தையும் அதை சுத்தி இருக்கிற இடத்தையும் பரிசுத்தமான ஒரு தேவாலயம் மாதிரி பாதுகாத்து வந்தாங்க. தினமும் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு வழிபாடு செஞ்சாங்க. அம்மா நாராயணி, அம்மா நாராயணி, லக்ஷ்மி நாராயணி, லக்ஷ்மி நாராயணி, பத்ரே நாராயணி, பத்ரே நாராயணி, தேவி நாராயணி, தேவி நாராயணி. அப்படித்தான் காலங்கள் உருண்டோடிச்சு. அந்த கால சக்கரத்துல கண்ணப்பனும் அவனுடைய கூட்டாளிகளும் காலமாயிட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்த சந்ததியர்கள் வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அதுல இருந்து அந்த இடம் முழு காடா மாறி போச்சு. கண்ணப்பனும் அவனுடைய கூட்டாளிகளும் பரிசுத்தமா பிரார்த்தனை பண்ண அந்த லட்சுமி நாராயணனோட சிலை கொடுங்காத்துல மறைஞ்சு போச்சு. காலங்கள் உருண்டோடி மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க குடியேறினாங்க, குதூகலமா வாழ்ந்தாங்க. என்ன இன்னும் அழைக்கி வரல? அவ வரத்துக்குள்ள எல்லாத்தையும் நாமளே அறுத்து எடுத்துடலாம். இதோ வந்துட்டா.
சண்டை போட போறா. நீ உன் வேலையை பாரு. பரவாயில்லையே, நேத்து நான் பார்த்து வச்சுட்டு போன புள்ள நீங்க அறுத்துட்டு இருக்கீங்களா? என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே. காடு யாருக்கும் சொந்தம் இல்ல. ஆடி என் கில்லாடி, நான் பார்த்து வச்ச புள்ள இருக்கு, உனக்கு வெக்கமா இல்ல? யார் முதல்ல வராங்களோ அவங்க வெட்டலாம், அதுதான் முறை. முறையா? இந்த காட்டுல இங்க மட்டும் புள்ள இல்ல, கண்ணை திறந்து பாரு, எல்லா இடத்துலயும் இருக்கு. போ போ, உனக்கும் கிடைக்கும். மலை தெய்வங்க அருளால இங்க நிறைய புல்லு இருக்கு. அவளுங்க வெட்டினதை விட அதிகமா எடுத்துட்டு போனோம். சரியா வெட்ட மாட்டேங்குதே, கத்தி மொக்கையா இருக்கு போல. இங்க எங்க கல்ல காணுமே, தேய்க்கலானா? அட இதோ இருக்கே ஒண்ணு. பிரமாதமான கல்லு ஒண்ணு புல்லுக்கு நடுவுல இருக்கு. இது தீட்டுறதுக்கு சரியான கல்லு. ஐயோ, ரத்தம்! கல்லுல இருந்து ரத்தம்! ஐயோ, யாராவது வாங்க! மனுக்கு இவங்களே காப்பாத்துங்க! யாராவது வாங்க! வாங்க, சீக்கிரம் வாங்க! கல்லுல இருந்து ரத்தம் வருது! என்னாச்சுமா? என்னாச்சு? பாருங்க, கல்லுல இருந்து ரத்தம் எந்த வருது! கல்லு? தோ, இந்த கல்லுல இருந்துதான். அட கடவுளே, என்ன அதிசயம் அது? இத பத்தி யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதோ நதிக்கரையில நம்ம சாமி குளிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காரு. நான் போய் கூட்டிட்டு வந்துறேன். தள்ளிடுங்க, தள்ளுங்க, தள்ளுங்க. கல்லுல இருந்து ரத்தம் வருதா? எங்க நான் பாக்குறேன். இதோ பாருங்க சாமி. பாருங்க சாமி. என்ன ஆச்சரியம்! சாமி, இதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். மகாமாயி இந்த ஊரை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்துட்டா, சந்தேகமே இல்ல. இனி இந்த ஊருக்கு நிச்சயம் நல்ல காலம் பிறந்துருச்சு. நீங்க சொல்ற எதுவுமே எங்களுக்கு சரியா புரியல சாமி. இது யாருக்கும் புரியாத அற்புதமாச்சே. நீங்க இங்க இருங்க, நான் வீடு வரைக்கும் போயிட்டு இப்ப வந்துடுறேன். சரிங்க சாமி. தலங்க தலங்க, பூஜைக்கு தேவையான நைவேத்தியத்தை கொண்டு வந்திருக்கேன். ஓ, நைவேத்தியம் பண்றதுக்கான பாத்திரத்தை நான் கொண்டு வரல. வர்ற அவசரத்துல மறந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? அந்த தேங்காய் ஓட எடுங்க. அது போதுங்கிறது கடவுளோட தீர்ப்பு. அதை எடுங்க. அம்மா பகவதி, நாங்க கொடுக்கிற இந்த நைவேத்தியத்தை ஏத்துக்கிட்டு எங்களுக்கு ஆசி வழங்கணும் தாயே. சாமி, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கிறத புரிஞ்சுக்க நாங்கெல்லாம் ரொம்ப ஆவலா. நீங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க. ஜெகன் மாதாவான சாட்சாத் பராசக்தியோடைய அருள் அந்த சிலையில குடியிருக்கு. வேந்த நாட்டோட புண்ணிய காரியங்களால விஸ்வ ஜனனியான மகாமா இந்த ரூபத்துல இங்க எழுந்தருளி இருக்காங்க. இனி தாமதிக்காம தேவிக்கு பூஜை செஞ்சு ஆராதனை செஞ்சு போற்றவும் செஞ்சா எதிர்காலத்துல இந்த ஊருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. அம்மா பகவதி, பிரசீத பிரசீத. சந்தேகமே இல்ல, சாட்சாத் பராசக்தியே தான் சிலை வடிவத்துல பிரத்யட்சமாயிருக்கா. சிலையில இருக்கிற ரூபம் அனந்த சாயியான மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும் சேர்ந்து இருக்கிறதுனால அவளோட அருள் தான் இங்க தெரியறது. இது வேந்தா நாடோட பாக்கியம்னு தான் சொல்லணும். வேற என்ன சொல்றது? எந்த நிலையில இந்த திவ்ய சக்திய பூஜை பண்ணணும்னு விளக்கமா சொல்லுங்க. லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா இதுல யாரையாவது சங்கல்பம் பண்ணிட்டு நாம பூஜை பண்ணலாம். இருந்தாலும் லக்ஷ்மி நாராயணனை சங்கல்பம் பண்ணிட்டு நாம பூஜை பண்றது நல்லது. அப்ப அப்படியே செஞ்சிடலாம். என்ன சொல்றீங்க? எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா ஒரு விஷயம், நம்ம ஊர் செஞ்ச புண்ணியத்தினால நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த தெய்வ சக்திய நம்ம கிராமத்தோட பொது சொத்தா அறிவிக்கணும். சந்தேகமே இல்ல. இன்னைக்கு இங்க கூடி இருக்கிற 9 பூசாரிகளும் அவங்க குடும்பமும் சேர்ந்து அம்பாளுக்கு ஒரு கோயில் கட்டணும். அம்பாளை முதல் முறையா பார்த்த நம்ம பூசாரியே அந்த கோயிலுக்கு பிரதான பூசாரியே இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? சரிதானே? அன்னைக்கு அந்த சிலைய முதல்ல பார்த்த இடம்தான் இன்னைக்கு இந்த கோயில்ல இருக்கிற பவழமல்லி தர.
எவ்வளவு அற்புதமான சம்பவங்கள்லாம் இந்த கோவில்ல நடந்திருக்கு. வில்வமங்கல சுவாமிகள், ஆதிசங்கரர் முதலான அவதார புருஷர்களோட பாத சுவடுகள் இங்க பவித்திரமா இருக்கு. பரம பாகவதரான வில்வமங்கல சுவாமிகள் மாசி மாசத்துல வந்த மக நட்சத்திரம் அன்னைக்கு தான் இந்த கோவில் சன்னிதானத்துக்கு வந்தாரு. இந்த குளத்துல குளிச்சு முடிச்ச பிறகு நாம கோவிலுக்குள்ள போகலாம். நான் குளிச்சு முடிச்ச உடனே நீங்க குளிங்க. அப்படியா? சிலை இத பாத்தீங்களா? இந்த குளத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்ட தேவியோட விக்கிரகம் இது. இதுக்காகத்தான் ஆதிபராசக்தி நம்மளை இங்க அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த சிலையை சரியான இடத்துல பிரதிஷ்டை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. வாங்க. பத்ரகாளி, பக்த பிரியே, உன்னை தேடி வர பக்த கோடிகளுக்கு சங்கடங்களை நீதாமா நிவர்த்தி பண்ணி தரணும். பேய் பூதங்களோட அட்டூழியங்கள்ல இருந்து உன்னை தேடி வர பக்தர்களுக்கு அபயம் நல்கி அனுக்கிரக தாயா நீ அருள் புரியணும். பத்ரகாளி, மகேஸ்வரி, மாய சொரூபிணி, பாகிமாம் பாகிமாம். அன்னைக்கு வில்வமங்கல சுவாமிகள் பிரதிஷ்டை பண்ண தேவிதான் இன்னைக்கு கீழ்காவில் அம்மன். வில்வமங்கல சுவாமிகள் தான் மாசி மக அன்னைக்கு அம்மனை பிரதிஷ்டை பண்ணாரு. அந்த நாள் இங்க ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுது.